அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல செய்தி வரும் நேரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை பல கிரகநிலைகள் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் முழுமையாக வீழ்ந்து பஞ்சம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அவரது மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக முழுமையாக இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் இடம், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை பல மடங்கு மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இதை இப்படி செய்திருக்கலாமோ அப்படி செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் எதிர்காலத்தில் தோன்றாத வகையில் செம்மையாகவும் சிறப்பாகவும் இந்த தருணத்தை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியின் உச்ச வீடு சனியின் வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் அவரது வீடுதான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு உச்ச வீடு. எனவே அவர் இந்த முழுமையாக சுகஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் சனி நுழைகிறாருங்க. சனி 5இல் இருப்பது ஐயமின்றி துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் முதன்மையாக அர்த்தாஷ்டம சனி முற்றிலுமாக விலகி அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. சனி பெயர்ச்சியால் முதன்மையான யோகம் அஷ்டமத்தில் விட்டு விலகும் ராசிக்கும் அதே போன்று அர்த்தாஷ்டகத்தை விட்டு விலகும் ராசிக்கும் 7.5 சனி முடியும் ராசிக்கும் கிடைக்கிறது. அதில் ஒன்றாக விருச்சிக ராசியும் பார்க்கப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக உங்களை தேடி பல நல்ல செய்திகள் வரும் நேரமாக இந்த தருணத்தை உறுதியாகவே சனி பகவான் முழுமையாக பஞ்சமஸ்தானத்தில் நுழைவதால் மாற்றி கொடுக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக முக்கியமான நபர்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல புண்ணிய காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சனி 5இல் இருப்பதால் உங்களை தேடி உங்களது இல்லம் தேடி பல நல்ல செய்திகள் நீங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும். புதிய பதவியும் புதிய பொறுப்புகளும் தானாகவே இந்த வேளையில் இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் பெயர்ச்சி நடைபெறுவதால் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடல் தாண்டி சென்றாலும் அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிதாக அடுக்கடுக்காக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய
ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. 2, 7, 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் பல வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக கிடைக்க இருக்கிறது. இனி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக திருப்தி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. பல சுபகாரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் முழுமையாக விலகி இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக விலகி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பயணங்களில் இனிமை கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் உறுதியாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் மிக விரைவில் 9 உச்சம் பெற போகிறார். எனவே உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் உங்களுடைய வாழ்வில் தடுமாற்றங்கள் அனைத்தும் விலகும். அதிக நன்மை உங்களை தேடி வரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் விலகி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. குரு பகவானின் சுப பார்வை ராசியின் அதிபதியான செவ்வாயின் மீது கிடைப்பதால் பல மங்களகரமான காரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும். அதோடு மட்டுமல்லாது 4 ராகுவும் 10 கேதுவும் இருப்பதால் தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்த சூழலில் இனி அவை கட்டுக்குள் வரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது நேராகவே உங்களுக்கு பலருடைய ஆதரவு நிறைவாக கிடைக்கும். பிரச்சனைகளை சமாளிப்பதோடு மட்டுமல்லாது அதிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு சிறப்பான வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரர்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் உண்டு. செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்திருக்கக்கூடிய புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. வித்யாகரகரான புதன் சுகஸ்தானம் ஆகிய 4 சுபத்துவ பாதையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவுகளை சரியான முறையில் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான தடை என்று நினைத்த காரியங்களை தடையில்லாமல் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் சுகஸ்தானம் ஆகிய 4 வலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சூரியன் 4 இருப்பது நிச்சயம் நன்மையை பெற்று தருகிறது. அலைச்சல் அதிகரித்தால் ஆதாயம் நிறைவாக உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைப்பதோடு பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் இந்த தருணத்தில் தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் வலுவாக உச்சபலம் பெறுகிறார். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5 உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் 5 உச்சம் பெறுவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக கணிசமான லாபம் உயரும். ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக விலகும். தொழில் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. கலைத்துறை அரசியல் துறையில் புகழ்பெற்ற வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதோடு முழு நிலவாக பௌர்ணமி தினத்தில் முழு பலத்தையும் பெற போகிறாருங்க இந்த வாரத்தில். எனவே நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே
இந்த தருணத்தில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரமாக உறுதியாகவே இந்த வேலை அமையும்.